இன்னைக்குதான் என் பழிவாங்கலுக்கு பிள்ளையார் சொல்லி போட போறேன். இன்னைக்கு இந்த வீட்ல ஒரு தலை உருள போகுது. சாதாரணமா புருஷன் கதவு தாப்பால் பொழனதான் பொண்டாட்டி கோவப்படுவான்னு நான் நல்லா கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க என்னடானா அப்படியே தலைகீழ பேசுறீங்க. நான் மத்த பொண்ணுங்க மாதிரி கிடையாது. அப்படியா? சரி, பாத்துக்கிட்டே இருங்க. நாளில இருந்தே இல்ல இன்னில இருந்தே என்னோட உண்ணாவிரதத்தை நான் ஆரம்பிக்கிறேன். கவிதை என்பது புத்தகமல்ல, பெண்கள் தான் சகியே. பெண்கள் யாவரும் கவிதைகள் அல்ல, நீ மட்டும் சகியே. அத்தை, அமிர்தா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் மாப்பிள்ளையை கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரப்போறா. ஏதாவது ஸ்பெஷல் சமையல் பண்ணலாமா? அமிர்தாவுக்கு சேமியா பாயசமும் புளியோதரையும் ரொம்ப பிடிக்கும். அதையே செய்யலாமா? நீங்க ஹெல்ப் பண்றீங்களா அத்தை? கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ ஒழிஞ்சு போனாலும் அவ பேச்சு இந்த வீட்ல இருந்து ஒழிய மாட்டேங்குது. அத்தை, அத்தை என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல சரோஜா, பாயசத்துல முந்திரி திராட்சை எல்லாம் கொஞ்சம் அதிகமா போட்டு பண்ணணும், சரியா? ஆமா, அந்த பாம்புக்கு சேமியா பாயாசம் ஒரு கேடு. ஏங்க, இன்னைக்கு ஆபீஸ் வேலை அது இதுன்னு வெச்சுக்க கூடாது, சரியா? நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வரா. இன்னைக்கு உங்க வெளி வேலையெல்லாம் ரத்து. அத நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா சரோஜா? நான் ஏற்கனவே 2-3 நாளா எந்த வேலையும் செய்யாம தான் இருக்கேன். இருந்த எல்லா வேலையையும் போஸ்ட்போன் பண்ணிட்டேன். சரி சரி. ஏங்க, நம்ம அமிர்தாவுக்கும் அர்ஜுனுக்கும் ஏதாவது ஒரு நல்ல பரிசு கொடுக்கணுங்க. என்ன கொடுக்கலாம்? அதையெல்லாம் நான் ஏற்கனவே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டேன். நீ எதையும் யோசிக்க வேண்டாம். கல்யாணம் பண்ணிக்கிட்டு போன பிறகும் இந்த சொத்தை கொள்ளை அடிக்கிறது நிறுத்த மாட்டா போல இருக்கே. இவங்க என்னைக்கு திருந்த போறாங்களோ? ஏமா சரோஜா, அதெல்லாம் சரி. அமிர்தா வீட்டுக்கு வர போறா, ஆனா அவ கூட அர்ஜுனும் வர போறானா? எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன் சித்தப்பா, ஏன் அப்படி சொல்றீங்க? அர்ஜுன் ஏன் வரமாட்டான்? ஏற்கனவே அவன் பாம்பு புத்துக்குள்ள கைய விட்டுருக்கான். அமிர்தா நேத்து நைட்டே அவனை சாகடிச்சிருப்பா. மாமா, என்ன யோசிக்கிறீங்க நீங்க? ஏன் அப்படி சொன்னீங்க? இல்லம்மா, அது மாப்பிள்ளைங்கும் போது மாமனார் வீட்டுக்கு வர கொஞ்சம் தயங்குவாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு நினைச்சேன், அதுதான். நம்ம அர்ஜுன் அப்படி கிடையாது சித்தப்பா. என்ன இருந்தாலும் அவன் இந்த வீட்டு பையன். ஆமா ஆமா. சரி சரி, நீங்க பேசிட்டு இருங்க. நானும் அத்தையும் போய் சமையல் வேலை பாக்குறோம். வாங்க அத்தை.
அப்பாடா, இது கனவு கிடையாதுன்னு இப்போ ப்ரூவ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, இன்னும் தூங்கிட்டு இருக்கா. ராத்திரி எல்லாம் கண் முழிச்சுக்கிட்டே இருந்தேன்னு நான் போய் சொல்லி மேனேஜ் பண்ணிடலாம். தூங்கும்போது நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க. தூங்குங்க தூங்குங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நிம்மதியா தூங்குங்க. ஆனா ஒரு விஷயத்த நான் சொல்லியே ஆகணும் அமிர்தா. நீங்க என் மனைவிங்கிறத இப்போவும் என்னால நம்பவே முடியல. ஐ லவ் யூ அமிர்தா. உங்க வாயால ஐ லவ் யூன்னு சொல்ற அதிர்ஷ்டம் எனக்கு எப்ப கிடைக்க போதோ தெரியல. இன்னும் காக்க வைக்காதீங்க, நான் ரொம்ப நல்ல பையன். ஒரே ஒரு தடவை உங்க வாயில நீங்க ஐ லவ் யூன்னு சொல்லிட்டீங்கன்னா அது போதுங்க. அந்த நிமிஷமே செத்தாலும் பரவாயில்ல. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அது உங்க அழகான முகத்து மேல ஒரு கொசு ஓடிட்டு இருந்துச்சு, அது விரட்டலான்னு வந்தேன், அவ்வளவுதான். சரி, நான் போறேன். ஒரு நிமிஷம் அமிர்தா, ஐ லவ் யூன்னு சொல்லுங்களேன். விட்ட காலையே விழுந்துருங்க போல இருக்கு. வெக்கமா இல்ல உங்களுக்கு? நான் உங்ககிட்ட கேட்கறது காதல் பிச்சைங்க. இதுக்கு எதுக்கு வெக்கப்படணும்? ஒரு வகையில எல்லா காதலர்களும் காதல் பிச்சைக்காரங்க தானே. ஆனா எனக்கு நீங்க கேக்குற பிச்சை போடுற ஐடியா எதுவும் இல்ல. என்னை விட சீக்கிரமாவே எந்திரிச்சிட்டீங்க போல இருக்கு. கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்து அப்புறம் வாங்க. படுக்கிறதா? ஏங்க, நான் ராத்திரி பூரா தர்ணா போராட்டம் பண்ணுங்க தெரியுமா? நான் முடிவு பண்ணதாங்க. ஐயோ பாவம், ரொம்ப டயர்டா இருந்திருப்பீங்க இல்லையா? அது ராத்திரி எல்லாம் உங்க முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேனா கஷ்டம் சோர்வு எல்லாம் ஓடி போயிடுச்சு. அப்படியா? ராத்திரி யாரோ கொரட்டை விட்ட சத்தம் கேட்டுச்சு. உங்க வீட்டுல கொசுங்க கொரட்டை விடுமா? அது அது வந்து அமிர்தா, பார்த்துட்டீங்களா? தெரிஞ்சு போச்சா? பரவாயில்ல விடுங்க. இந்த ஒரு விஷயத்துல ஒரு சின்ன பொய் சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். ஆனா நான் முடிவு பண்ணதாங்க. நீங்க ஐ லவ் யூ சொல்ற வரைக்கும் நான் என்னோட உண்ணாவிரத போராட்டத்தை விடவே மாட்டேன், சொல்லிட்டேன். சரி பண்ணுங்க. ஏங்க, நான் முடிவு பண்ணதாங்க. என் வார்த்தையை அவ்வளவு லேசா எடுத்துக்காதீங்க. சரி, உங்க இஷ்டம். மலையில இருக்கிற ஒரு பாறையை அடிச்சா கூட லேசா சாயுன்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க பயங்கர ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். ஹாஸ்பிடல்ல இருந்து எப்போ வந்தீங்க? இப்போ எப்படி இருக்க? நான் இன்னைக்கு காலையிலே வந்துட்டேம்மா. பாரு எப்படி குத்துக்கல் மாதிரி இருக்கேன்னு பாரு. நான் ஆஸ்பத்திரிக்கு போனதும் தெரியல, திரும்பி வந்ததும் தெரியல. ஒரு பெரிய கண்டம் வந்த மாதிரி வந்து போயிடுச்சு. உண்மையான கண்டமே இப்பதானே அது ஆரம்பிக்க போகுது. அது சரி அமிர்தா, எதுக்காக இவ்வளவு சீக்கிரமா எழுந்துட்டே? இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல? என்ன அர்த்தம் இது?
நான் 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தூங்கிட்டா எவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்க. ஆனா புது மருமக கிட்ட இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு, சோம்பேறியா இருன்னு பார்ஷாலிட்டி காட்டுறீங்களா? நீ சரியா சொன்ன சித்ரா. இத பாரு ஹேமா, மருமகன் வந்துட்டா எல்லாரும் ஒண்ணுதான். சீக்கிரம் எந்திரிச்சு வாச தெளிச்சு கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கணும், குளிச்சுட்டு பூஜை பண்ணணும். அதை விட்டுட்டு உன் புது மருமக கிட்ட எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் எழுந்த, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமேன்னு செல்லம் கொஞ்சிக்கிட்டு இருக்க? இது நல்லாவா இருக்கு? எல்லாம் கலியுகம். இதுவே என் மயூரியா இருந்திருந்தா. நிறுத்துங்க அத்தை. இனிமே இந்த வீட்ல அந்த மயூரிய பத்தின பேச்சு வேண்டாம். ஐயோ, நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்? இருக்கிற உண்மையை சொன்னா எல்லாருக்கும் கோபம் தான் வரும். என்ன இருந்தாலும் வீட்டு மருமக சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் எந்திரிச்சா அது வீட்டுக்கு நல்லதில்ல. இதே என் பேத்தி மயூரியா இருந்தா காலங்காத்தால எந்திரிச்சு காஃபி போட்டு டிஃபன் செஞ்சு வீடெல்லாம் ஓடி ஆடி இருப்பா. வீட்டுக்கு வந்த முதல் நாளே எனக்கு இப்படி ஒரு அவமானம் ஏற்படும்னு நான் எதிர்பார்க்கல. அமிர்தா, நீ அழக்கூடாதுமா. இங்க பாரு, வீட்டு மருமக கண்ணீர் விட்டு அது அந்த வீட்டுக்கு நல்லதில்லை. என்ன அத்தை இது? அந்த மயூரி எப்படிப்பட்டவன்னு இந்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். தேவையில்லாம அனாவசியமா கண்டவங்க பேரெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க தயவு செஞ்சு சொல்லவே வேண்டாம். நீங்க பேசுனது அர்ஜுன் காதுல விழுந்ததுன்னா அவன் எவ்வளவு வருத்தப்படுவான் தெரியுமா உங்களுக்கு? ஓஹோ, இவன் நல்லாவே தூபம் போடுறா. ஆமா, எனக்கு தெரியும். நம்ம அர்ஜுன் வருத்தப்படுவாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன். தெரிஞ்சுக்கோ. அப்படியா இருந்தா இனிமே இந்த மாதிரி எல்லாம் நீங்க எப்பவுமே பேசக்கூடாது. என் மருமகளோட மனசை யாரு புண்படுத்தினாலும் அதை என்னால தாங்கிக்க முடியாது. இப்பவே இப்படி, இன்னும் போக போக எதையெல்லாம் பார்க்கணுமோ தெரியல. வா சித்ரா. அம்பு குறி பார்த்து தான் விட்டுருக்கேன். நான் வந்திருக்கிறதே இந்த மாதிரியெல்லாம் விளையாடுறதுக்கு தானே அத்தை. பார்த்துக்கிட்டே இருங்க பாட்டி. இனிமேதான் உண்மையான விளையாட்டை பார்க்க போறீங்க. பாபா, என்னமோ நம்ம வேலை எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எல்லாமே பாதியிலே நிக்குது. நீ இப்ப எதை பத்தி பேசிட்டு இருக்க கானிஷ்கா? வேற எதை பத்தி பேச போறேன்? நாகமணியை பத்தி தான். நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லைன்னு நினைக்கிறியா கானிஷ்கா? அப்படி இல்லை பாபா, எனக்கு ஒண்ணுதான் புரியவே மாட்டேங்குது. நீங்க எத்தனை சக்திகளை அடைஞ்சிருக்கீங்க, எவ்வளவுலாம் தவம் செஞ்சிருக்கீங்க. உங்க அளவுக்கு இல்லைனாலும் எங்கிட்டையும் சில விசேஷமான சக்திகள் இருக்குது. அது எல்லாத்தையும் பயன்படுத்தி நாகமணி இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்க முடியாதா? இல்ல ஏற்கனவே நீங்க நாகமணி இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு எனக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அமைதியா இருக்கீங்களா?
கானிஷ்கா, இந்த பைரவ மேலேயே உனக்கு சந்தேகமா? அந்த நாகமணியை அடையணுங்கிறதுக்காகத்தானே உன்னை பூமிக்கு வரவழைச்சேன். அப்படி இருக்கும்போது அந்த நாகமணி விஷயத்தை நான் உங்ககிட்ட எப்படி மறைப்பேன்? கானிஷ்கா, நாகமணியை அடையறதுக்கு எப்படியும் உன்னுடைய உதவி எனக்கு தேவை. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட இருந்து மறைக்க முடியுமா? எனக்கு தெரியும் பாபா. மன்னிச்சிருங்க, ஏதோ ஆவேசத்துல அந்த மாதிரி நான் பேசிட்டேன். அந்த நாகமணி சக்தி அப்பேற்பட்டது. அது இருக்க வேண்டிய இடத்த யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு தர மாட்டேன். இந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கிறது நாகலோகத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் எங்களுக்கு அவ்வளவு சுலபம். இந்த விஷயத்துல உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் என்ன கேளுங்க பாபா, நான் செஞ்சு தரேன். சபாஷ் கானிஷ்கா. உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிறது இது மட்டும்தான். அப்படின்னா இப்ப என்ன செய்யணும் பாபா? ரொம்ப நாளைக்கு இப்படி சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்க முடியாது. ஜெய் மகாகாளி. அப்பட்டமான தமிழ்நாட்டு மருமக தாங்க நீங்க. வைரமுத்து கவிதையில வர்ணிக்கிற பொண்ணு நீங்க தாங்க. இல்ல, பொண்ணு கிடையாது, கவிதையே நீங்க. நேரமாச்சு, போய் குளிச்சுட்டு வாங்க. எப்பவுமே என்ன தூரமா தள்ளுறதுல இருக்கீங்கல்ல, இருக்கட்டும். அமிர்தா. ஓ அத்தை, மாமா கூப்பிட்டு இருந்தா நானே வந்திருப்பேன்ல. பரவாயில்ல, இருக்கட்டும்மா. சாரி அமிர்தா, காலையில பாட்டி பேசினதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறியா? சச்ச, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. தேவையில்லாம என்னால உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்துருச்சேன்னு தான் மனசுக்கு வருத்தமா இருந்துச்சு. அப்படியெல்லாம் நினைக்காதம்மா அமிர்தா. எங்க அம்மாவுக்கு மயூரி அந்த வீட்டு மருமகளை ஆக்கிக்கணும்னு ஆசை இருந்தது. அது நிறைவேறல. அந்த வருத்தத்துல அவங்க இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இனி போக போக எல்லாமே சரியாயிடும் அமிர்தா. உன்னோட குணம் அப்படிப்பட்டதுமா. பாத்துக்கிட்டே இரு, நீ கூடிய சீக்கிரமே உங்க பாட்டி மனசுல இடம் பிடிச்சிருவ. எல்லாம் சரியாயிடும் அமிர்தா. சரியாகிறதுக்கு நான் விட்டாதானே? ஆமா, எங்கம்மா எங்க பையன்? நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், வீடு போய் சேர மாட்டேன். மோதி பாரு மோதி பாரு மோதி பாரு. இன்னும் இவன் திருந்தவே இல்லையா? சரி அமிர்தா, அவன் குளிச்சுட்டு வந்ததும் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ரெடியாகி உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துருங்க. அது நம்ம வீட்டு சம்பிரதாயம் கூட, சரியா?
பாத்தியா ஹேமா, நம்ம அர்ஜுனுக்கு ரொம்ப நல்ல பொண்ணு மனைவியே கிடைச்சிருக்கா. ஆமாங்க, இவன் நம்ம அர்ஜுன் வாழ்க்கையில ஒரு விளக்கா இருப்பாங்கிறதுல எனக்கு சந்தேகமே இல்லை. நம்ம அர்ஜுன் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கான் இல்லங்க? ஆமா, நீ சொல்றது உண்மைதான்.